பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதே போல திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் ஆளுநர்கிட்டையும் டிவிஎஸ்சி கிட்டையும் ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு. அவரும் இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. குதிரை பேரம் நடத்தியிருக்கு தாவேக அரசுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த சட்டசபையை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி தரல. பட் பெருமளவில் இருந்த திமுக வெளியேற்றப்பட்டது. அதுல குற்றச்சாட்டுல செந்தில் பாலாஜி மீது பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டையும் இல்ல, அதுதான் இது தவிக்க மட்டும் இல்ல. இன்னைக்கு காலையில இருந்து செய்திகள் பல்வேறு தளங்களில் பல்வேறு நபர்கள் சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி மற்றும் ஏவாவேலு இருவரும் சேர்ந்து கொண்டு 12 முதல் 15 தவிக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்து வெளியில சதி நடந்திருக்குன்றது அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு இவங்க கிட்ட 107 இருக்கு. ஈவன் இவங்க இன்னும் ஏற்கனவே 7 பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க. இந்த அதிமுகல இருந்து 6 பேரும் விஜய் சீட்டும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சோ அந்த 7ஐயும் ஜெயிச்சா 114 ஆகும். இன்னொரு 5 பேரை திமுக அதிமுகல இருந்து எடுத்துட்டா தனியாக மெஜாரிட்டி வரும்னு தவிக பார்ப்பதாகவும் அந்த பேச்சு ஓடிட்டு இருக்கு. பட் அதுக்கு பதிலாக இவங்க ஒரு 12ல இருந்து 15 பேரை எடுத்துட்டா இதாயிடும் அப்படின்னு இந்த சைடு பிளான் பண்றதாகவும், கிட்டத்தட்ட 20 சி வரைக்கும் ரொம்பவும் ஆர்டினரியாக, அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தில இருந்து அரசியல் பின்புலம் இல்லாம வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு 20 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா வந்துருவாங்க அப்படின்னு ஒரு முயற்சி ஏவாவேலு மற்றும் செந்தில் பாலாஜியால் நடந்ததுன்னு உளவுத்துறை தகவல் வந்ததால் அதுக்காகத்தான் உங்களுக்கு அவசரப்பட்டு அவசரமாக கரூரில் அந்த ரெய்டு நடந்தது. அந்த போன இடத்துல போனால் கவுண்டிங் மிஷின் தான், கவுண்டர், கேஷ் கவுண்டர், கவுண்டிங் மிஷின் பல பிடிபட்டதாகவும் ஒரு பத்திரிகை தகவல் ஓடுது. சரி, இப்ப பிரச்சனை மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கலங்கிறது உண்மை. சோ உங்களுக்கு அந்த நேரத்தில் திமுக இன்னொரு வேலை செய்ததுங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. முதலில் ரஜினிகாந்தை முதலமைச்சர்னு சொல்லி, பின்னாடி EPS என்று சொல்லி, அதன் பிறகு திருமாவளவன் வரைக்கும் பேர் வந்தது என்பதை கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி, அதன் பிறகு திருமாவளவன், காதர் மொய்தீன், IUML எல்லாருமே உறுதி பண்ணியிருக்காங்க. அது என்னதான் மறுத்தாலும் தவேகாவை ஆட்சி செய்ய விடக்கூடாது. போன முறை தனியாக மெஜாரிட்டி எடுத்திருந்த திமுக கூட்டணியோடு 180 சீட்டு ஜெயிச்சிருந்தவங்க இந்த முறை உங்களுக்கு 59 தனியாகவும் கூட்டணியோட 70க்கு கீழே போயிடுச்சு. மக்கள் தங்களை ஒதுக்கினார்கள் என்பதை இன்று வரை திமுகவால் ஏற்றுக்க முடியல. இன்னொன்னு, அவர்கள் கையில் சேர்ந்துள்ள மிகப்பெரிய தொகை 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது துட்டு என்ற வகையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, முன்னாள் அமைச்சர்களின் PAக்கள் ஒரு 20 பேருடைய சொத்து மொத்தம் 10,000 கோடி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப PAக்கள் 10,000 கோடினா அமைச்சர்கள் இன்ட்டு 10ன்னு போட்டீங்கன்னாலே குறைந்தபட்சமாக 1 லட்சம் கோடி இருக்கும். அதற்கு சமமான தொகை தலைமைக்கும் கொடுத்திருக்கலாம். சோ இந்த தொகைகளை வைத்து நம்ம பேர்ல வழக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, விஜய் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமையில் அவர் கொடுத்த பிராமிஸ் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக ஊழல் நடந்திருக்கிறது என்ற உண்மையை கூறி அதை வச்சு டைம் வாங்க முடியும். சோ உடனடியாக ஜூலை மாதத்திற்குள் 12 முன்னாள் அமைச்சர்கள், இப்ப உதாரணமாக டாஸ்மாக்ல அந்த எதிர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க. இவர்கள் கொடுத்திருந்த EDக்கு எதிரான மனுவை ரத்து செய்ய பெட்டிஷன் போட்டிருக்காங்கிறாங்க. சோ அப்படி என்றால் செந்தில் பாலாஜி மற்றும் அதுல சம்பந்தப்பட்ட MD எல்லோர் பேர்லயும் வரலாம். சோ இப்ப தெளிவாக IPDS திருநாவுக்கரசு கைது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஆதாரம் இல்லாம பண்ணியிருக்க மாட்டாங்க. நேரடியாக கட்சிக்காரர்கள் தொடர்பு கொண்டதோட பத்திரிகையாளர் அல்லது வியூக வகுப்பாளர் போன்றவர்கள் தொடர்பு கொண்டால் சந்தேகம் வராதுன்னு அவர் முயற்சி செய்தாரா தெரியல. ஏன்னா இவர்கள் கைது வரை போயிருக்காங்கன்னா ஆதாரம் இல்லாமல் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் ரிமாண்ட் வாங்க முடியாது. சோ மக்கள் கொடுத்த தீர்ப்பு இந்த முறை திமுக வரக்கூடாதுங்கிறது. MLAக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் சேர்வது என்பது இது முதல் முறை அல்ல. 2006-11 திமுக ஆட்சியின் பாதி காலத்தில் மதிமுகவிலிருந்து கம்பம் இவரும் அனிதா ராதாகிருஷ்ணனும் மதிமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து மீண்டும் உதயசூரியன்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க. இதே போல இதுல உங்களுக்கு மத்திய பிரதேஷ், இதுல கர்நாடகால
நடந்திருக்கு. பட் இது உடனடியாக சட்டமன்றம் இதுக்கு அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 20 நாள்ங்கிறது கொஞ்சம் பார்ப்பதற்கு அதிர்ச்சி தந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கர்நாடகால அவர்கள் தோற்ற போது இதே மாதிரி ஒரு முயற்சியை பண்ணியிருக்கு. இது போல அதே மாதிரி மகாராஷ்டிரால பாஜக ஆட்சியை விடாமல் சிவசேனாவோடு கூட்டு சென்று காங்கிரஸ் பண்ணியிருக்கு. ஸோ மக்கள் தீர்ப்பை மதிக்காத தன்மை திமுக அதிமுகல வருது. தாவேகாவை பொறுத்தவரை மக்கள் நமக்கு ஷார்டேஜ் கொடுத்திருக்கிறது 7 தானே, இதை நிறுவ முடியுமா என்று பார்க்கிறார்கள். பட் இது எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, ஈவன் மோடி அவர்கள் 2024 தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியே 292 எடுத்தால் கூட அவங்க அந்த கூட்டணியே 2 பேரை நம்பிதான் இருக்கு. நிதிஷ்குமாரையும் இவரையும் சொல்லி கவிழ்ந்துரும் சொன்னாங்க. இன்னைக்கு பாதி காலம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு. ஆட்சியில் ஒரு முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் 6 மாசத்துக்கு அதுக்கப்புறம் இன்னொரு நம்பிக்கை தீர்மானத்துக்கு அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கோர முடியாது. அப்படி இவர்கள் தோற்கடிப்பது என்றால் பட்ஜெட் தோற்றால் ஆட்சி கவிழும். ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி 10-15 பேரை வாங்கணுங்கிறது திமுக முயற்சி பண்ணியதற்கு ஆதாரம் இருந்தால் தவேகா செய்வது சரி. பட் நிர்மல்குமார் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருனாக்க, நாங்க அடுத்த சட்டமன்றம் கூடும்போது சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரோம், அதுக்கு எதிர்த்து நீங்க வாக்களிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேரம் பேசினதா சொல்றாரு. இல்ல, அதுதான் சொல்றேனே, இது எல்லாமே சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அவங்க கொறடா மீறி ஓட்டு போட்டா அந்த எம்எல்ஏக்களுடைய இது போயிடும், ஓட்டு செல்லாம போயிடும். இன்னொன்னு, அதிமுகல இருந்து இன்னும் எத்தனை பேர் வெளியில வரக்கூடும்னு தெரியாது. முந்தானேத்திக்கு இவர் கோயம்புத்தூரை சேர்ந்த வேலுமணி அவர்கள் கூட்டத்தில் அதிமுக கொடியோ எடப்பாடி படமோ இல்லாமல் அடுத்து என்ன ஸ்டெப்னு தன்னுடைய தொண்டர்களோடு பேசியதுன்னு தெரியுது. ஸோ என்பதாக பத்திரிகை செய்திகள் சொல்லுது. தாவேகாவுடைய பிரச்சனை அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு குறைவாக வந்தது. ஆனால் தெளிவாக இந்த 2026 முடிவு என்பது திமுக மீண்டும் வரக்கூடாது. அந்த மறுவாய்ப்பு அதிமுகவிற்கு கொடுக்காமல் மக்கள் தாவேகாவிற்கு கொடுத்தும் கொஞ்சம் ஷார்டேஜ். ஸோ அவங்க மேனேஜ் பண்றத ஏற்கனவே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தாலும் திரு விஜய் அவர்களுடைய பல செயல்களை கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் விமர்சனம் பண்றாங்க. அந்த தங்க மோதிரம் திட்டத்தை விசிகா இது பண்ணியிருக்கு. அந்த கை காட்டியது அல்லது அப்பா எங்கே என்ற கதையை கம்யூனிஸ்டுகள் இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்னொன்னையும் அவர்கள் விமர்சனம் செய்யறப்ப தனக்கே 20 இருக்கலாம் என்ற நோக்கம் தாவேகாக்கு வருதுல ஆச்சரியம் இல்லை. இன்னொன்னு, அதிமுகவில் தன்னை காப்பாற்றிக் கொள்வது ஒண்ணுதான் வேலை என்றும் கட்சியை ரிவாம் பண்ணுவதில் திரு எடப்பாடி அந்த அளவுக்கு முயற்சிக்கவில்லை. பல மூத்த தலைவர்கள் தேர்தலுக்கு பல மாதங்கள் முன்பே 2024 தேர்தலுக்கு முன்பே வெளியில போனவங்களை இணைக்கணும்னு கேட்டுக்கிட்டு செய்யல. 2024 23% இதுவரைக்கும் வாங்காத அளவுக்கு குறைந்த பிறகும் அவர் 26லயும் பிரிந்து போன ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துக்கிறதுக்கு இது பண்ணல. ஸோ சசிகலாவாலேயே கிட்டத்தட்ட 7-8 சீட்ல அந்த ஓட்டே பிரிஞ்சுது. ஸோ அதிமுகவில் எதிர்காலம் இல்லை என்று நம்பும் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு விலகிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒன்னே அந்த 4 எம்எல்ஏக்கள் முதலில் ராஜினாமா பண்ணவர்கள் கொறடா உத்தரவை மீறினார்கள் என்பதால் அவங்க தேர்தல் ஒரு பக்கம் தாவேகாவும் குதிரை பேரம் நடந்திருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுகவும் அதற்கான புகாரை ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இல்ல, திமுக நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே டிடிவி தினகரன் குதிரை பேரம் நடந்திருக்குன்ற ஒரு புகாரும் ஆளுநர்கிட்ட நிலுவையில இருக்கு. இல்ல, ஆளுநர் எந்த ஒரு பெட்டிஷனையும் இதையும் பண்ண முடியாது. அதை ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல தலைமைச் செயலருக்கோ இல்லது மத்திய ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கோ தான் அனுப்ப முடியும். அதை தாண்டி வேற எதுவும் பெருசா பண்ண முடியாது. பட் இவங்க கைது வரைக்கும் போயிருப்பதால் கண்டிப்பாக போலீஸ் ஒரு ஆதாரம் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ரிமாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ திமுகவும் இதை ஏற்கனவே 4ஆம் தேதி ரிசல்ட் 5ஆம் தேதி முதலில் ரஜினிகாந்த் போய் ஸ்டாலினை சந்தித்தது, ரஜினி முதல்வர் என்று சொன்னது, அதை ஏபிஎஸ் ஏத்துக்காதனால இபிஎஸ் முதல்வர் என்றதை கம்யூனிஸ்ட் ஏத்துக்கலன்னு ஒண்ணு தலித் முதல்வர்னு பண்ணாங்கிறது தெளிவாக இன்னைக்கு பரவலாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வது. அதை அதிமுக காரங்களும் சொல்லி இருக்காங்க. திமுக கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகள் அனைத்தும் உறுதி பண்ணியிருக்கு. ஸோ இப்ப அதையெல்லாம் முடிஞ்சு ஆட்சி அமைந்த பிறகு இப்ப வரிசையாக ஊழல் வழக்குகள் வருகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கு சிபிஐக்கு மின்மாற்றிக்கு போயிடுச்சு. இவர் கே
நேரு பேர்ல 1 போட்டாங்க, அடுத்து 2 போட போறாங்க. இடி கொடுத்துள்ள அத்தனையும் அதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து ஸ்டே இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி கிட்டத்தட்ட 12 முன்னாள் அமைச்சர்கள், 4 எம்பிக்கள் மற்றும் சிலர் மீது இருக்கிற வழக்க தூசி தட்டினாலே அவர்களுக்கு சிக்கல் வரும். பட் இதையெல்லாம் தட்ட மூடாம இருக்கிறதுக்காக திமுக இந்த ஆட்சியை கலைக்க முயற்சி செய்கிறது என்பது இன்றைய குற்றச்சாட்டில் தெளிவாகிறது. அதுவும் மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு கைது செய்கிறார்கள் என்றாலே கண்டிப்பாக ஒரு பிரிலிமினரி எவிடன்ஸ் இல்லாம பண்ணியிருக்க முடியாது. ஸோ திமுக இதை செய்யுங்கிறதுலையும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இதை நிறுத்திட்டு இந்த ஆட்சியை 6 மாதம் ஆள விட்டு அதுவரை நாங்கள் எதுவும் விமர்சனம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன திமுக இப்ப வேகமாக கலைப்பதற்கு குதிரை பேரம் செய்கிறது என்பது அவர்கள் என்றுமே ஜனநாயகத்தை நம்பியதை விட பணநாயகத்தை நம்பியவர்கள் என்பது தெளிவாகிறது. அதுவும் இவர் 6ஆம் தேதியோ என்னமோ இது ரெட் ஜெயண்ட்டுடைய இயக்குனர் இதுக்கு பரிசு வாங்கறதுக்காக லண்டன் போறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு பிளான் பண்றாரான்னு தெரியல. நமக்கு வருகின்ற தகவல்கள் பட்ஜெட் இந்த மாத இறுதிக்கு போகுன்றாங்க. ஸோ அதற்கு முன்னால் இதை பிளான் பண்ணி இருக்கலாம். சரியான நேரத்தில் தவேகா உளவுத்துறை தகவல் மூலமாக தவிர்க்கிறது. ஆதாரங்கள் அடிப்படையில் அப்படி நடந்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் கைது செய்வது நமக்கு உடன்பாடு இல்லை. பட் கோர்ட் மூலமாக செய்வதுதான் அதுவும் அதுலயும் சரின்னு சொல்லுது.